அறநிலைத்துறையில வரவேண்டிய பணம் எல்லாமே வந்து சீர்கேடா போயிட்டு இருக்கு, முறைகேடா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இப்ப வந்துட்டு இருக்கு. சோ நீதிபதிகள் ஆல்ரெடி ஒரு நீதிமன்றம் வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பணம் இருக்கே அப்படின்னு கையிருப்ப எல்லாத்தையுமே மண்டபம் கட்டுறோம், ரிசார்ட் கட்டுறோம், இல்ல வேற எதுக்காவது செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணவே கூடாது. கோவில்ல இருந்து நீங்க வருது பணம் அப்படின்னா அந்த கோவிலுடைய மறுசீரமைப்பு அதற்கான பணிகளா மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது நடத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ அது எங்கேயாச்சும் எப்படியாவது போய் எங்கேயாவது ஒரு ஒரு முட்டு சந்தில போயிட்டு திமுகவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, அடுத்தடுத்து ஒரு குற்றச்சாட்டா அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுற மாதிரி ஒரு டிபேட்டாவும் மாறிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டா டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், என் பெரிய அளவுல போச்சு, விமர்சனம் ஆயிட்டு ஒரு பெரிய அமைச்சர் வந்து பதவி நீக்கம் பண்ண வச்சது அப்படின்னு பல விஷயங்களும் சொல்லிட்டே போலாம். அந்த வகையில இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 80 கோடி அளவுக்கு வந்து கையிருப்புல இருந்த பணம் வந்து மொத்தமா என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியாம கரைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 6 கோடியே 30 லட்சம் வந்து பழனி தண்டபாயுதம் அந்த கோவில் இருக்கு இல்லையா, சோ அங்க இருந்த அந்த பணத்தை இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பெரிய ரிசார்ட் கட்ட போறோம், நாங்க வந்து ஒரு பெரிய திருமண மண்டபம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில கோவிலுடைய நிதியை எல்லாத்தையுமே வீண் செலவா பண்ணிட்டு இருக்கீங்க, நீதிமன்றம் தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்தாலும் அதை பின்பற்றுதில்லை அப்படிங்கிறது இப்போ திரும்பவும் திமுகவுக்கு விட ஒரு மிகப்பெரிய அடியாவும் இருக்குங்க. சோ மாசாணி அம்மன் கோவில்ல வந்து ஒரு 14 கோடி அளவுக்கு இருந்ததை என்ன பண்ணிருக்காங்க, அந்த மொத்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஊட்டியில ஒரு ரிசார்ட் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. சோ அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஏன் மாற்றாங்க, ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லும் போதே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 66 பிரிவின் படி நிதி வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கான். சோ அதுல நீங்க ஒரு பணம் வருதுன்னா இது என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கறது முதற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே நீ படிக்கிறியா இல்லையா, உன்னை ஒரு அமைச்சரா அங்க உட்கார வச்சிருக்கோம், எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த அமைச்சரை எப்படி கழுவி ஊத்துவாங்க. சும்மாவே அவரை வந்து சேகர் பாபுவோ சொல்லணுமா, அந்த அளவு செய்வாங்க. இப்போ ஒரு விஷயம் வரும்போதும் திமுகவினர் இன்னும் வந்து அவங்கள அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ கோர்ட்டும் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதுல அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிற பல கேள்விகளோட இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.